ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குயிக்காக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் நம்ம டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகிறது இல்லைங்க. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மூணு பொட்டேட்டோ எடுத்து தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த தண்ணியில் நல்லா வடிகட்டி பொட்டேட்டோவை ஆயிலில் போட்டுக்கலாம். இது 3/4 பாகம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். குயிக்காக ஒரு பொரியல் பண்ணணுன்னா நான் செய்கிற இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுங்க. டேஸ்டியாக இருக்கும். இப்போ 3/4 பாகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பேலன்ஸ் எண்ணெய் கடாயில் இருக்குது. அதை நம்ம தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய் இப்போ இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோவை இதில் சேர்த்துடலாங்க. இந்த ஆனியனோட இந்த பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த உப்பு நல்லா பொட்டேட்டோவில் நல்லா கிளறி விட்டுடலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுவோங்க. இந்த ஆனியன் பொட்டேட்டோ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுங்க. பொட்டேட்டோவும் நல்லா வெந்துடும். ஏற்கனவே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா 3/4 பாகம். இப்போது இதுலேயும் நல்லா வதங்கிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 பிஞ்சு மஞ்சப்பொடி. இது எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்குவோம். ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.